இன்றைய தேவ வார்த்தை தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குள்ளதினாலும் நம்மை ரட்சித்தார். இன்றைய வசனம் ரட்சிப்பில் தேவனுடைய இறையாண்மையையும் மற்றும் மனிதர்கள் சொந்த கிரியைகளால் ரட்சிப்பை பெற முடியாது என்பதையும் முக்கியப்படுத்துகிறது. வசனத்தின் முதல் பகுதியில் நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு கிரியைகளிலிருந்து வருவதில்லை. தேவன் நம்முடைய நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நம்மை ரட்சிக்கவில்லை. நம்முடைய நீதி என்பது தேவனுக்கு முன்பாக முற்றிலும் வெற்றிடமாக இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம் என்பதை வைத்து தேவன் நித்திய வாழ்வை கொடுப்பதில்லை. மனிதர்களுடைய நடத்தை அவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும் என்று கற்பனை கூட செய்யக்கூடாது. மனிதன் தன்னைத்தானே பார்க்கும்போது நம்பிக்கையற்றவனாய் விடுகிறான். வசனத்தின் அடுத்த பகுதியில் தமது இரக்கத்தின்படியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனித முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டதுதான் ரட்சிப்பு. தேவன் அவருடைய மக்களை ரட்சிப்பது அவருடைய இரக்கத்தின்படியே ஆகும். அவருடைய இரக்கத்தின் கண்களால் யாரை ரட்சிக்க வேண்டும் என பார்க்கிறார். நாம் யார் அல்லது என்னவாக இருக்கிறோம் என்பதையெல்லாம் தேவன் கணக்கில் எடுத்துக்கொள்வதே இல்லை. நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய இரக்கங்கள் நம்மை தாங்கும். அவருடைய இரக்கங்களை நமக்கு தந்தருளுகிறார். வசனத்தின் அடுத்த பகுதியில் மறுஜென்மம் முழுக்கினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுஜென்மம் என்றால் மறுபடியும் பிறப்பதாகும். இது எப்போது ஒரு நபர் ரட்சிப்பின் தேவனான கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுது நடக்கும் ஆவிக்குரிய சுத்திகரிப்பை குறிக்கிறது. அந்த நொடியில் ஒருவரின் வாழ்வு புதிதாக்கப்படுகிறது அல்லது மறுஜென்மம் எடுக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. வசனத்தின் அடுத்த பகுதியில் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்போது கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தில் வருகிறோமோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்வை புதிதாக்குகிறார். இது ஞானஸ்தானத்தையோ அல்லது உணர்ச்சி பூர்வமான அனுபவத்தையோ குறிக்கவில்லை. மறுஜென்மம் என்பது ரட்சிப்போடு சம்பந்தப்பட்டது. ஆனால் புதிதாக்குதல் என்பது சுத்திகரிப்போடு சம்பந்தப்பட்டதாயிருக்கிறது. புதிதாக்குதல் என்பது மெதுவாக கிறிஸ்துவை போல மாறுவதாகும். பரிசுத்த ஆவியானவர் அவர்தான் இந்த மறுரூபமாக்கும் வல்லமையுடையவர். இது வாழ்நாளுக்கு ஒருமுறை மட்டும் நடக்கும் சம்பவம் கிடையாது. ஆனால் தொடர்ந்து விசுவாசத்தில் வளர்ந்து மறுரூபமாக்கப்படுவதாகும். வசனத்தின் கடைசி பகுதியில் நம்மை ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் சுவிசேஷத்தின் சாரமும் தனித்துவமும் ஆகும். இன்றைய வசனம் தேவனுடைய அன்பும் பாரபட்சமற்ற கருணையும் தான் கிறிஸ்தவர்களாகிய நம்மை ரட்சித்து தக்க வைக்கிறார் என்று நினைவூட்டுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.